الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அறவாசிகள். அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மரணம் என்பது உண்டு. அதற்கு பிறகு மறுமையில் ஒவ்வொரு உயிரினங்களும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பார். மறுமையில் அல்லாஹ் தஆலா நன்மையில் முந்தியவர்களுக்கு சொர்க்கமும் தீமையில் முந்தியவர்களுக்கும் நரகமும் வழங்கப்படும். பிறகு அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், ஓ பைனஹுமா ஹிஜாபுன் வ அலல் ஆராஃபி ரிஜாலு யாரிஃபூன குல்லம் பிஹிசாபிஹிம். அதாவது நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கும். அந்த திரையின் மேல் தான் ஆராஃப்வாசிகள் இருக்காங்க. இன்னும் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் தங்களுடைய அடையாளத்தை கொண்டு அறிந்து கொள்வாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த ஆராஃப்வாசிகளை நரகத்தின் பக்கம் முகத்தை திருப்புவான். ஆராஃப்வாசிகள்லாம் யா ரப்பி, இந்த நரகத்துடைய காற்று எங்களை சோர்வடைய வைக்குது, இன்னும் இதோட உஷ்ணம் எங்களை எரிய செய்யுது, இதுல இருந்து எங்க முகத்தை திருப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களுக்கு நான் இந்த நரகத்துக்கு ஆதரவு வைக்கிறேன், இதற்கு மேல நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் யா ரப்பி, நாங்க இதற்கு பிறகு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி சொல்லிட்டு அல்லாஹ் அவங்க முகத்தை திருப்பிடுவான். திருப்பின பிறகு அவங்க சொர்க்கத்துடைய அந்த வாசத்தை அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை அவங்களுக்கு முன்னாடி உயர்த்துவான். அதை பார்த்துட்டு ஆராஃப்வாசிகள்லாம் இறப்பு அந்த மரத்தின் பக்கம் எங்களை நெருக்கமாக அதனோட நிழலை நாங்கள் பெறுவோம், இன்னும் அதில் இருக்கிற பழச்சாரை நாங்கள் சுவைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஆதமின் மகனே நீதான் இதற்கு பிறகு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் விட்டாயே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் நாங்கள் இதற்கு பிறகு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலாவும் அவங்களுக்கு அந்த மரத்தினுடைய நிழலையும் அந்த பழச்சாரையும் அருளை செய்வான். அவங்களும் அதில் இருப்பாங்க. பிறகு அதை விட ஒரு அழகான மரத்தை அல்லாஹ் அவங்களுக்கு காட்டுவான். அதே போல அவங்க கேட்பாங்க, யாரெல்லாம் அந்த மரத்தின் பக்கம் எங்களை நெருக்கமாக அப்படின்னுவான். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்படியே போகும் ரெண்டாவது மரத்துக்கிட்டே அவங்க போயிடுவாங்க. பிறகு அவங்க இந்த சொர்க்கத்தின் கதவை அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது நிறைய அந்த சொர்க்கத்தின் கதவு பக்கம் எங்களை நெருக்கமாக செய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆதமின் மகனே, இப்போ உனக்கு என்ன காரணம் இருக்கு, நீ எதுக்கு ஒப்பந்தத்தை மீறல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் நான் உன்னுடைய படைப்பினங்கள்ல நான் மூதையவே இருக்க ஆசைப்படல, என்னை அந்த சொர்க்கத்தின் கதவு பக்கம் என்னை நெருக்கமாக அப்படின்னும் போது அவங்க அல்லாஹ் தஆலாவும் அதே மாதிரி செய்வாங்க. அவங்களும் அந்த சொர்க்கத்தின் கதவு பக்கம் போயிடுவாங்க. சொர்க்கத்தின் கதவு பக்கம் போனதுக்கு அப்புறம் சொர்க்கவாசிகளுடைய சப்தத்தை கேட்பாங்க. கேட்ட பிறகு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துல நுழைய செய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், ஆதமின் மகனே, இப்போ என்ன உங்களுக்கு காரணம் இருக்கு, இந்த உலகத்தை ரெண்டாட்டி அவங்க கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆராஃப்வாசிகள் கேட்பாங்க, யா அல்லாஹ், நீ ரப்பில் ஆலமீனா இருக்க, நீ எங்களை கேலி செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சிரிப்பானா. சிரிச்சிட்டே சொல்லுவானா, இந்த சொர்க்கத்தை நீங்க நுழையுங்க, இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன நீங்க நாடுறீங்களோ எல்லாத்தையுமே கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஆசையெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது அப்பயும் அல்லாஹ் சொல்லுவானா, இதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராஃப்வாசிகளுக்கு நினைவு ஊட்டுவானா. ஆராஃப்வாசிகள் இந்த உலகத்தை எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நிறைய பாவங்கள் செஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அதற்கான கூலியை நரகத்துல அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்த பிறகுதான் எல்லா தண்டனையும் அவங்க அனுபவிச்ச பிறகுதான் அவங்க அந்த சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. இன்னும் அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு நுழைவாங்கன்னா, சொர்க்கத்தில் உள்ள ஒரு ஹயாத்துன் நஹ்ருன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறுல அல்லாஹ் அவங்களை முக்கி எடுத்து போடுவாங்க. சொர்க்கத்தை அவங்க நுழைய செய்வாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆற்றின் ஓரத்துல பச்சை பசைன்னு ஒரு புல் எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க அழகா இருப்பாங்க. எனவே நம்ம நம்மளுடைய பாவத்தை எண்ணி தௌபா செய்ய பாக்கியத்தை அல்லாஹ்
وبركاته.